பபிள் கம்மை தெரியாமல் முழுங்கிட்டோன்னா அது நம்ம வயிற்றுலலாம் போய் ஒட்டிக்காது. நம்ம வயிறுனால பபிள் கம்மை வந்து டைஜஸ்ட் பண்ண முடியாது. அதனால் அது மற்ற சாப்பாடோடு சேர்ந்து இந்த பபிள் கம்மையும் தள்ளி விட்டுரும். டைஜஸ்டான சாப்பாடோடு சேர்ந்து இந்த பபிள் கம் வந்து ஸ்மால் இன்டெஸ்டைனுக்குள்ளே போயிடும். ஸ்மால் இன்டெஸ்டைன் வந்து லார்ஜ் இன்டெஸ்டைனுக்கு அனுப்போம். லார்ஜ் இன்டெஸ்டைன் வழியாக காலங்காத்தாலாம் நமக்கு வெளியே வந்துடும். மேக்ஸிமம் 2 நாள். ஆனால் பபிள் கம் வந்து நம்ம உடம்பை விட்டு வெளியே வந்துடும். வெளியே வந்துடும்ன்ற தைரியத்தில் 1-2 சேர்த்து இறக்குனிங்கன்னா போய் சேர வேண்டியதான். அப்போ பபிள் கம்மை தெரியாமல் முழுங்கிட்டா கூட நமக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. சேஃபாக அது வெளியே வந்து தான் ஆகணும். ஆனால் ஏன் இந்த பபிள் கம்மை நம்ம வயிறுனால டைஜஸ்ட் பண்ண முடியல? ஃபஸ்ட்டு பபிள் கம்மோட பேஸ் வந்து சாப்பாடு கிடையாது. அதில் வந்து எலாஸ்டோமர்ஸ், ரெசின்ஸ், வேக்ஸு, அப்புறம் பாலிமர்ஸ் இருக்குது. இதுவே கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ் இல்லை ஃபேட்ஸ்னால் நம்மளோட என்சைம்ஸ் வந்து ஈஸியாக பிரேக் டவுன் பண்ணியிருக்கோம். கம் பேஸ் எடுத்துக்கிட்டோன்னா அது வந்து சிந்தட்டிக்கு, அதோட பாண்ட்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். என்சைம்ஸ்னாலும் அது பிரேக் பண்ண முடியாது. நம்ம வயிற்றில் ஸ்ட்ராங்கான ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் செக்ரேட் ஆகும், HCl. ஆனால் இது வந்து சாப்பாடை தான் டைஜஸ்ட் பண்ணுமே தவிர ரப்பரை கிடையாது. நம்ம வயிற்றில் இருக்க ஆசிட்ஸும் என்சைம்ஸும் பயாலஜிக்கல் பாண்ட்ஸை வந்து ஈஸியாக பிரேக் பண்ணிட்டோம். ஆனால் ரப்பர், பிளாஸ்டிக், வேக்ஸ்லாம் வந்து டைஜஸ்ட் பண்ணாது. பபிள் கம்மோட மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் வந்து பயங்கர ஸ்ட்ராங்கு. இதனாலேயே எந்த ஒரு ஆசிடுக்கும் என்சைமுக்கும் இந்த ப்ரெஷர் ரியாக்ட் பண்ணாது. இதனாலேயே நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம்னால இந்த பபிள் கம்மை வந்து பிரேக் டவுன் பண்ண முடியாது. அதனால தான் நம்ம உடம்பு வந்து இதை வெளியே தள்ள பார்க்கும். மற்ற டைஜஸ்டான சாப்பாடோடு சேர்த்து நம்ம வயிறு வந்து பபிள் கம்மே அமுச்சு விட்டுரும். எப்படி உள்ளே போச்சோ அதே மாதிரி காலையில் வெளியே வந்துடும். ஆனால் இது எப்போ உயிருக்கே ஆபத்தான விஷயமா மாறும்னா, இந்த பபிள் கம்மை வந்து உணவு குழாய்க்குள்ளே போகாமல் காற்று குழாய்க்குள்ளே போச்சுன்னா உங்கள் சோழி முடிஞ்சிச்சு. அதனால் பபிள் கம்மை சாப்பிட்டுக்கிட்டே பேசுறது, சிரிக்கிறதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிட்டு துப்பிட்டு பேசுங்க, சாப்பிடுங்க. சார் உட்கார சீட்டு கிடைக்குமா? இதுல வேணா ஏறி உட்காரு. இதுல மனுஷன் உட்கார ஏன்டா கேக்குற? மூதைக்கு பிறந்த மூதை. என்னது மூதேவியா? வயிற போனால வண்ணாந்தாளி மாதிரி. மனசுக்குள்ளே காதல் வந்துச்சா வந்துச்சா. எங்கடா வந்துச்சு? ஒரு வாரம் ஆயிப்போச்சு.